Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஒரு பெரிய பணக்கார ஒரு நபருக்கு நிறைய அதிகமாக லேண்டெல்லாம் இருந்துச்சு. அவங்க நிறையா அந்த பயிர்கள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு அவர் அதை அவரோட ஸ்டோர் ஹவுசஸில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் நினைக்கிறாரு, இன்னும் இடமே பத்தலை. ஏன்னா அவ்வளோ அவருக்கு நல்லா வளர்ச்சியாக இருந்தது. ஸோ அதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நாளைக்கே நான் புதுசாக ஒன்று கெட்டுவேன், அதுக்குள்ளே நான் போய் என் தானியத்தெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணுவேன், நான் இன்னும் நிறைய வருஷங்கள் நல்லா நான் சந்தோஷமாக ஜாலியாக நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவர் நைட் தூங்கும் போது சொல்கிறாரு, முட்டாளே, இன்னிக்கே உன் ஆத்மா உன்கிட்டேருந்து பறிக்கப்பட்டதுன்னா இவ்வளோ நீ சேர்த்து வச்சிருக்கியே, இது எங்கே போகும், யாருக்காக அது அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் அந்த அடுத்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கணும், இதே முட்டாள் போல தான் நம்ம இந்த பூமியில் மட்டும் சொத்து சேர்த்து வச்சு ஆனால் ஆண்டர்கிட்ட ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிற நபருக்கும் ஆண்டர் அதே வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். இது லூக்கா 12:16-21 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு இந்த காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். அது போல தான் நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் எந்த காரியம் நம்ம பண்ணும் போதும் நம்ம அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு $1 million கொஷின் ஒன்று இருக்கிறது. அது நம்ம கேட்கணும், வாஸ் இட் ஒர்த் ஃபார் மை சோல். இன்னைக்கு நீங்கள் ஒரு தவறு பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் அந்த ஒரு கேள்வி கேட்கணும், இவ்வளோ இந்த தப்பு பண்ணோமே, இது நம்ம ஆத்மாக்கு ஈடானதா, இதனால இந்த காரியம் ஒரு பண்ணியிருக்கோமே, இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது, இன்னைக்கே நம்ம ஆத்மா நம்ம கிட்டேருந்து பறிக்கப்பட்டதுன்னா இந்த பண்ண காரியம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு நம்மளே இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் அந்த கேள்வி அங்கே கேட்குறார். நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இன்னொரு இடத்துல எழுதியிருக்காரு, நீ பூமி முழுதும் உலகமே நீ ஆதாயம் படுத்தினாவும் நீ உன் ஆத்மாவை நீ இழந்து விட்டா நீ ஒன்றுமே இல்லை. அலெக்சாண்டர் த கிரேட் அவர் எவ்வளோ பூமியை ஆதாயம் பண்ணாலும் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் கான்கர் பண்ணுறதுக்கு எந்த லேண்டுமே மீதி ஆகலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, கடைசியில் நான் எதுவுமே என் கையில் நான் எடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம தப்பு பண்ணும் போதுன்னா அவங்க வேறவங்கள்ட்ட காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம போய் தடை பண்ணும் போது நம்ம ஒரே ஒரு காரியம் நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, இது என் ஆத்துமாக்கு ஈடா, இதனால ஆண்டு நம்ம மேலே துக்கப்பட்டு நான் என்னோட ரட்சிப்பை இழக்கிறேனா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நம்ம உண்மையாகவே புத்திசாலி. இல்லைன்னா ஆண்டவர் சொன்னது போல் நம்ம முட்டாளாக மாறிவிடுவோம். God bless you.